ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் தாங்க. வேற எதுவும் இல்லைங்க, பொட்டாட்டோ மஷ்ரூம்ஸ் தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சே இந்த ரெசிபியை ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இங்கே நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்காக நம்ம குக்கர்ல சேர்த்து தண்ணீர் விட்டு மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாங்க. நாம இந்த உருளைக்கிழங்க ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்பதான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வருங்க. விசில் அடங்கினதும் நம்ம குக்கர் மூடியை ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து நாம உருளைக்கிழங்குடைய தோலை எடுத்துடலாங்க. நல்லா வெந்திருக்கும் பொழுதுதான் நமக்கு தோல் ஈஸியா வருங்க. இப்ப நான் 2 உருளைக்கிழங்குடைய தோலையும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் சூடா இருக்கங்காட்டி நான் ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க. அடுத்து நாம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்க இதை கை வச்சு கட்டிகள் இல்லாம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அடுத்து இது கூட ஒரு 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறோங்க. 3/4 கப் அப்படிங்கிறது ஒரு 60-70 கிராம் வரைக்கும் இருக்குங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணீர் விட்டு கூட கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை உருண்டை பிடிச்சு ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக உள்ளங்கையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 கையிலையும் இப்படி தடவிக்கோங்க. இப்படி தடவும் பொழுது மாவு கையில ஒட்டாம இருக்குங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாவிலிருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்படி உள்ளங்கை வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்து ஒரு உருண்டையா பண்ணிக்கலாங்க. உருண்டை பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம உள்ளங்கையில வச்சுட்டு இன்னொரு கையில ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா சாஸ் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய மேல் பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த உருண்டை மேல இப்படி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கியூட்டான ஷேப் கிடைக்குங்க. உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஷேப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணிக்கலாங்க. நான் மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் அதே ஷேப்ல பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வர இந்த டைம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் நாம பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணீர் நல்லா கொதிச்சு உருண்டைகள் எல்லாமே மேல வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி மேல வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்த உருண்டைகளை நாம பச்சை தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமா பிடிச்சு அதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பவுல்ல சேர்த்து வச்சுட்டேங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 4 பல் பூண்டு அதையும் உள்ள சேர்த்துட்டு பூண்டு லைட்டா வதங்கினதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி பவுடர், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் உள்ள சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணீர் விட்டுக்கலாங்க. ஆனா தண்ணீர் விட்டா நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அடுத்து நாம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்குக, அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு அந்த சாஸ் எல்லாமே நல்லா அந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்வை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸியான பொட்டாட்டோ மஷ்ரூம்ஸ் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ கார்னிஷிங்காக லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க பார்த்துட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.